அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது சனிப்பெயர்ச்சி எப்போ வரப்போகுது. சனிப்பெயர்ச்சி 2017 ஜனவரி மாதம் 26ஆம் தேதி வியாழக்கிழமை நைட்டு சரியாக 7:31க்கு சனி விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு செல்கிறார். இதில் ஒரு பெரிய ரிலீஃப் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா துலாம் ராசிக்காரங்களுக்கு 7.5 சனி முடியுது. மகர ராசிக்காரங்களுக்கு 7.5 சனி ஆரம்பிக்குது. ஸோ மகர ராசிக்காரங்க ஒரு பஞ்ச் டைலாக கூட சொல்லிக்கலாம். ஏன்னா சனி மாறக்கூடிய டைமு 7:31 கிட்டத்தட்ட 7:30 நைட்டு. ஸோ கரெக்டாக 26/1/2017 ராத்திரி 7:30 மணிக்கு உங்களுக்கு 7:30 ஆரம்பிக்குது அப்படின்றத கூட சொல்லிக்கலாம். ஏற்கனவே விருச்சிக ராசியில் கிட்டத்தட்ட சனி 5 வருஷம் முடித்து கடைசி 2.5 வருஷத்தை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. தனுஷு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் 2.5 வருஷம் சனி முடிஞ்சது, இன்னும் 5 வருஷம் இருக்குது. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் 7:30 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ தனுஷு ராசியிலிருந்து சனி 3வது 7வது 10வது பார்வையை கொண்டவர். அப்படி பார்க்கும்போது சனியோடைய பார்வை கும்பம், மிதுனம், கன்னி இந்த வீடுகளெல்லாம் சனியோட பார்வை இன்னும் நிறைய நாள் இருக்குது. அப்படின்றதுனால ஜோதிட பலன்கள், சனிப்பெயர்ச்சிக்கான ஜோதிட பலன்கள் நான் இப்போ எதுவும் சொல்லலை. கிட்டத்தட்ட 2.5 வருஷம் ஒரே ராசியில் தான் இருப்பார். கொஞ்சம் வக்ரகதி வாங்கி மறுபடியும் வருவார் விருச்சிகத்துக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் நடக்கும். இந்த சனிப்பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் பயப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. மகரம், கும்பம், துலாம் இவங்களுக்கெல்லாம் சனி கெடுதல் பண்ண மாட்டார் அப்படின்றது ஒரு பொதுவான விதி. ஆனால் உங்களுடைய ராசி மகரம் கும்பமாக இருந்தால் கூட, இல்லை துலாமாக இருந்தால் கூட, உங்களுடைய லக்னம் என்னன்னு பார்க்கணும். உங்கள் லக்னத்துக்கு சனி எத்தனாவது வீட்டு அதிபராக வரார் அப்படின்றத பார்க்கணும். யாரோட சேர்ந்துருக்காருன்னு பார்க்கணும். யாரோட பார்வையில் இருக்காருன்றதை பார்க்கணும். என்ன நட்சத்திர சாரம் வாங்கியிருக்காருன்னு பார்க்கணும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புக்திகள் அதெல்லாம் வச்சு தான் உங்களுக்கு ஜோதிட பலன்கள் பார்க்கும்போது சரியான தனிப்பட்ட பலனாக இருக்கும். ஸோ இப்போ சனிப்பெயர்ச்சிக்காக நீங்கள் டிவியில், யூடியூப்பில், பேப்பரில் படிக்கக்கூடிய எல்லா விஷயமுமே உங்கள் ராசிக்காக சொல்லக்கூடிய ஒரு பொதுவான பலன் தான். ஸோ அது அப்படியே நடக்கணுன்றது அவசியம் கிடையாது. ஏன்னா சனிப்பெயர்ச்சி சிலருக்கு நல்லது பண்ணும். சனியுடைய பொசிஷன் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி. ஸோ இதை படிச்சுட்டு இல்லை ஏதாவது ஜாதக பலன்களை கேட்டுட்டு தேவையில்லாத மனக்குழப்பத்துக்கு ஆளாக வேண்டாம் அப்படின்றது தான் நான் சொல்வேன். நன்றி.